அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கு பெருசாக குக்கிங்லாம் இல்லை, ஃபுல்லாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈதுக்கு ஒரு ரெஸ்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த விலாக் இருக்க போது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. ஈதுக்கு முதல் நாளே ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் பிள்ளைங்களுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதனால் கொஞ்சம் சாக்லேட்டு பேரிச்சம்பழம் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். நான் லாஸ்ட் டைம் பேப்பர் கப்பில் போட்டு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டைம் அந்த மாதிரிலாம் செய்யலை. சரி, நார்மலாக பேக்கெட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிள்ளைங்களை வச்சுட்டு இது எல்லாமே பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பையனும் அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து இந்த பேக்கிங் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு முடித்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு மற்ற வேலைகள்லாம் மருதாணி போடுற வேலையெல்லாம் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு மருதாணி போடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இழுத்துரும். கையை முன்னாடி போடணும், பின்னாடி போடணும், அது காயணும், அப்படியே நேரம் இழுத்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் நோன்பு வைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும்னு சொல்லிட்டு முதல் நாளே இதெல்லாம் முடிச்சிட்டேன். நாங்கள் மருந்தாணி போட்டது இதுதான், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் டிசைன் போட்டிருந்தேன், எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் நார்மலாக தான் போட்டிருந்தேன். இது ஈத் அன்னைக்கு காலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பஹூரோட ஈதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஹூர் போடுறது அப்படின்னாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை ஊரில் இருந்தால் பத்தி கொளுத்தி வைப்பேன். இங்கே பஹூர் தான். ஸோ பஹூரை கொளுத்தி வச்சாச்சு. நைட்டே வட்டலப்பம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 12 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் போய் படுத்தேன். ஸோ அதுவும் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிருந்துச்சு. இதோட ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வட்டலப்பம் விட ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட்டே கிடையாது. ஸோ பெருநாளைக்கு அது ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையே முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதுதான் பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டு பெருநாளைக்குமே நான் வட்டலப்பம் செய்யலை. ஸோ அதனால் இந்த தடவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. நல்லா அது வார்மாகவே இருந்தது. ஸோ அதனால் சட்டிலேருந்து வெளியில் வச்சாச்சு. காலையில் பெருநாளைக்கு சாப்பாடு ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்ததுனால காலைல ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இந்த பெருநாள் எனக்கு பெருநாள் மாதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக சமையலே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி வட்டலப்பம் மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன். வடைக்கு கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற போட்டுட்டு அப்புறம் எல்லாம் வேணான்னு சொல்லிடுச்சுங்க. அதோட உளுந்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் இட்லியும் தக்காளி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஸோ அதையுமே ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு தக்காளி சட்னியுமே வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டு இது இந்த தக்காளி சட்னி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சட்னி ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் இந்த சட்னி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரெசிபி. இதுலேயுமே உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் அப்பப்போ நான் சமயத்தில் செஞ்சுக்குவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் உப்பே சேர்க்குறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ தக்காளியோட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் உப்பே சேர்க்குறேன். இதுவுமே சேர்த்துட்டு இது கூடவே புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வதங்கட்டும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பொட்டுக்கல்லை சேர்க்கணும். பொட்டுக்கல்லை அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாமே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அதில் சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும்.
இந்த பக்கம் இட்லியுமே வெந்து வந்துருச்சு. இட்லி வெந்ததோடு அதையும் எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, காலையில் நாங்கள் தொழுதுட்டு அப்படியே பார்க்கு போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் எல்லாமே காலையிலே ரெடி பண்ணேன். ஆனால் எல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஸோ காலையிலே தொழுக போகிறதுக்கு முன்னாடி வேலையுமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் சட்னியுமே வதக்கி ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுட்டேன். தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் தொழுக கிளம்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறம் வட்டலப்பம், அப்புறம் தக்காளி சட்னி, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக ஒரு பெருநாள் நான் வந்து பண்ணதே இல்லை. ஸோ பரவாயில்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் தொழுக போயாச்சு. காலையில் வந்து 5:45 தொழுகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஃபஜ்ர் டைம் எல்லாமே முன்னாடி வந்துருச்சு. ஸோ அதனால் தொழுகையுமே சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகும்போதே ஓரளவு கூட்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு கரெக்டாக இடம்லாம் கிடச்சிது. ஸோ அதனால் நாங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து திக்ருலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகையை முடிச்சுட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டு அங்கேயுமே நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப அப்படியே ஜாலியாக நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நாங்கள் இது பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே பார்க்குக்கும் போயிட்டோம். இதுதான் எங்களோட பெருநாள் அவுட்ஃபிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு தான் ரெடியாக இருந்தது இல்லையா. ஸோ அதனால் ஒரு 8 மணிக்கு எல்லாமே சாப்பாடுமே வச்சு கொடுத்துட்டேன் பிள்ளைங்க எல்லாருக்குமே. வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடியானால வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே பார்த்தா நமக்கு ஒரு குர்பானி கிடைக்கிது. ஸோ இஏயில் குர்பானி நமக்கு ஒரு ஆள் கொடுக்குறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கும்போதே பக்கத்துலேருந்து குர்பான் கடி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கையோடு பிரித்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பீஸ்லாம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தது. சரி, இது இப்போ வந்து ஆகாது, எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டேன். இது முன்னாடியே வந்திருந்தால் கூட வீட்டிலே கூட ஏதாவது செஞ்சுருப்பேன். கரெக்டாக கிளம்புற டைமில் தான் வந்தது. சரி, பிளானை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பஃபே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அதனால் பஃபே வந்து புக் பண்ணியாச்சு. முதல் நாளே புக் பண்ணிட்டோம். நம்ம நேராகவே நம்ம போய் கூட சாப்பிட்டுக்கலாம், அவைலபிள் நிறையாவே தான் இருக்கும். எங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு பஃபே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது, எனக்குமே ஆசையாக இருந்தது. ஸோ அங்கே பஃபே அப்படிங்கிறது வந்து எனக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்தது. அந்த ஹோட்டல்லையுமே நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த ஹோட்டல் போனோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் எங்கே போனேன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. ஸோ வெளியில் ஒரு கப்பு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெசிபீஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்காங்க டிஷ்ஷஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபிஷ் ஐட்டம்ஸ் நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. ஹம்மூரு, அதுக்கப்புறம் நார்மல் ஷேரி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரைடு மாதிரி கேஎஃப்சி மாதிரி செய்கிறது. ஸோ அது வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டீம்டு ப்ரான், அப்புறம் ப்ரான் தொக்கு, கனவா தொக்கு, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக தான் இருந்தது. இந்த மீன் வந்து ஃபுல்லாக அவிச்சு வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாகவே வெங்காயம், திராட்சை, அது மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாமே நான் டேஸ்ட்டு பார்க்கல. அது பார்க்கவே எனக்கு ஏதோ அப்படியே மைல்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கல. இங்கே வந்து சைனீஷு, அரபிக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டைல், இந்த 3 ரெசிபீஸுமே கொடுத்துருக்காங்க. 2 வகையான சூப்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன், சாஸஸ், அதுக்கப்புறம் சீசனிங் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரைஸில் வந்து எம்டி ரைஸு, பிரியாணி, அதுக்கப்புறம் மஜ்பூஸ் வச்சுருந்தாங்க. ஸோ மஜ்பூஸ்க்கு அப்போ தான் வந்து ரீலோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பப்போ வந்து ஹீட் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரில்லு, அதுக்கப்புறம் ஷீக் கபாப், அந்த மாதிரி சிக்கன் மட்டன் வெரைட்டிஸும் நிறையவே இருந்தது. வெஜ்ஜு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்குமே தனியாக தால், அதுக்கப்புறம் சப்ஜி, அதுக்கப்புறம் கிரேவி, வெஜ்ஜு கிரேவி, அந்த
அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ரெட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக இங்கே வைக்கல, நமக்கு டேபிளில் வந்து நமக்கு தந்தூர் ரொட்டி மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெட்டுக்கு மட்டும் அது மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் லஞ்சுக்கு போனோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி டின்னர் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. இது கூடவே பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் செஸ்வான் நூடுல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியுமே இருந்தது. குப்தா கறி எல்லாமே இருக்குது. ஸோ நார்மலாக இந்தியன் ஸ்டைல்லையும் சிக்கன் கறி எல்லாமே இருக்குது. ஸோ வெரைட்டி ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். நம்மளால் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸு, பிக்கிள்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. சலாட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருக்குது. சலாட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சீசனிங் பண்ணியுமே வச்சுருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஷால்லா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூடவே அப்புறம் பஃபட்லேயே வந்து நமக்கு ஐஸ்கிரீம் அப்புறம் பாப்கார்ன் இது ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னா தனியாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. டெசர்ட்டுக்கு வந்து பேக்கரி ஐட்டம்ஸு, கப் கேக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து நார்மல் கேக்ஸு, அப்புறம் வந்து குக்கீஸு, மஃபின்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. டெசர்ட்டில் வந்து அப்புறம் உம்மலி, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பாயசம், குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் கஸ்டர்டு, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெரைட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம வந்து காலையிலே பிள்ளைங்க வேறு சாப்பிட்டாங்களா, மத்தியானம் இப்போ நாங்கள் போகும்போதே கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். எங்களுக்கு பக்கத்தில் தான், ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாம். ஸோ 2 மணிக்கு போகும்போது நல்ல பசி பிள்ளைங்களுக்கு. ஸோ பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியுமே சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கண்ணுக்கு தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம பஃபே போனால் நம்ம வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது. ஸோ நமக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளானில் போயிட்டேன். ஸோ எனக்கு தேவையானது கொஞ்சமாக எடுத்து நானுமே நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதோட நம்ம vlog வந்து முடியுது. இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.